நாங்கள் பிஎம் ஃபார்ம் ரிசார்ட்டுக்கு வந்து நாங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரையும் 1 டே பேக்கேஜ் எடுத்திருந்தோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருந்தோம். குழந்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி பேர்ட்ஸு, அப்புறம் ஸ்னேக்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச்சு, ஒவ்வொரு டீம் பர்சன்ஸ் வந்து ஒவ்வொருட அனிமல்ஸு, ஒவ்வொரு பேர்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்க டைம் எடுத்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி எதே அறிபறி இல்லாமல் நீட்டாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு அவங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து ஆசம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு டீம் மெம்பரை அவங்க பிஎன் ஃபார்ம்லேருந்து அனுப்பி எங்களை டாப் டு எண்டு கிளம்புற வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு வந்து கைடன்ஸு. நாங்கள் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணி காஃபி, டீ எல்லாமே ரெடியாக போட்டு எங்களோட பிளானிங்க்கு அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ 1 டே வந்து எங்களுக்கு போனது தெரியல. நாங்கள் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் டீமில் மெயினாக வந்து அருண் அவர் வந்து எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு மூலமாக தான் நாங்கள் வந்தது. மெயினாக இவங்க பிரகாஷ் சார் எல்லாருமே லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்ககிட்ட டிஸ்கஷன் எது வேணாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயினாக நாங்கள் இங்கே இருக்க டீம் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக கைட் பண்ணி எல்லாமே வந்து ஒன்றா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால எங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த லாஸ்ட் 2 டேஸு. ஸோ நாங்கள் இதுக்கு வந்து மெயினாக வரதே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து சீனரிஸு, அவங்களோட அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் அது வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் லாஸ்ட் ஃபேமிலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நான் யோசிக்கவே இல்லை. நான் மைக்கு பிடிங்கிட்டோம். ஹாய், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தோம். எஸ்டர்டே நைட் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். அதுலேருந்து இப்போ கிளம்புற வரைக்கும் இங்கே சர்வீஸ் நல்லா இருந்தது. ரெண்டாவது நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம டைமுக்கு கால் பண்ணி என்ன வேணும் என்ன இதுன்னு பிளான்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது இங்கே பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா ரெயின் டான்ஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டிஜே சிஸ்டம்ஸ் எல்லா பக்கம் இருக்குது. அப்போ ஃபயர் கேம்ப் நைட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்கும். ஃபயர் கேம்புக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக நல்லா ஒரு இதாக ஜாலி மூடாக இருந்தது. இப்போ சர்வீசஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட் ஆல்சோ நீட் அண்ட் ஹெல்த்தியன் வெர்ஷனாக இருந்தது. தேங்க்யூ. மெயினாக எங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணது வந்து தமிழண்ணன். அவங்களோட மெயின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதை விட இருந்தாலும் எங்களுக்கு டைம் கீப் அப் பண்ணி அவரோட கால் பேக் வந்து எங்களை வந்து என்ன நீட் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணாரு. மெயினாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீமாக. ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா சரவணா நல்லா ஒரு பேர்ட்ஸ் அளவுக்கு ஃபியராக இருந்துச்சு. அந்த ஃபியர் எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பாக எல்லாத்தையும் காட்டிட்டு எல்லாமே நல்லா காட்டினாருங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க ஸ்டார்ட் அப் உள்ளே போகும்போது. அது எந்த ஃபியருமே இல்லாமல் எண்ட் அப் வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போகிறோம். இது கண்டிப்பாக எப்போவுமே மெமரிஸாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.